ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ரேஷன் கடை வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி கேட்குறது ஹால் டிக்கெட் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்போ நடக்கும் சொல்லிவிட்டு கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோட இறுதியில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சேனலில் ஹால் டிக்கெட் வந்த மாரி பொய்யான தகவலை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்திங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். இன்டர்வியூவில் கேட்க போகிற கேள்வி பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 8 to 9 கேள்விகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் கேட்க போகிற கேள்விலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிடிஎஃபில் பார்த்திங்கன்னா 75 கேள்விகளானது இருக்குது. இந்த பிடிஎஃபோட விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா மட்டும்தான். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் ஆனதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் 25 ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விட்டுருங்க. அமுச்ச உடனே பார்த்திங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். சரி, பார்த்திங்கன்னா கேள்விக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு அமைச்சர்களான கேள்வி கொண்டு வந்திருக்கோம். அதாவது நிதி அமைச்சர், யாரெல்லாம் மத்திய அரசுக்கும் சரி தமிழ்நாட்டு அரசுக்கும் சரி யாரெல்லாம் அமைச்சராக இருக்காங்களோ அந்த ஒரு சில முக்கியமான கேள்விகளை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா போன வாட்டியே பார்த்திங்கன்னா அமைச்சர் கேள்விலாம் ரொம்பவே கேட்பாங்க. அந்த கேள்விகளை தான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்புறம் தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா தங்க தென்னரசு. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட துணை முதல்வர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சர்களை பற்றி கேட்கும்போது யாருடைய பேர்லாம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் மாண்புமிகு திரு அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் மரியாதை நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ஆளுநர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரு ஆர்.என். ரவி அவர்கள். நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கான்னு மாண்புமிகு திரு ஆர்.என். ரவி அவர்கள் சொல்லிட்டு இன்டர்வியூ சொல்லுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா 2வது பெண் குடியரசுத் தலைவராக பார்த்திங்கன்னா இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் சென்னை மாவட்டத்தில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கான முக்கியமான கேள்வி இது. பட் ஏன்னா சென்னை மேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா ராஜன் அவர்கள். இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுங்க, எனக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு நீர் வளத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள். உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்குதல் துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர் சக்கரபாணி அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டானதை கொண்டு வந்தாங்க. இந்த 9 கேள்வி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான். நல்லா நீங்கள் நிறுத்தி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. இல்லைனா நீங்கள் 75 கொஷின் நிறைஞ்ச பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போது ஹால் டிக்கெட் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அண்ட் எக்ஸாம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். போன வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆனது க்ளோஸ் ஆச்சு. அண்டு டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆனது நடந்தது. அதுக்கப்புறம் 5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வருஷம் எப்போவுமே நடக்கிறது. அதுவே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நவம்பர் மாதம் தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டே க்ளோஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். எப்பவுமே 2 மாதம் காலங்கள் ஆண்டு பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க அவங்க சைட்லேருந்து. இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா ஃபேக்காக போட்டிருக்காங்க. 13 மாவட்டங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா என்கிட்டயே பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா காலைல கூட ஒருத்தவங்க இந்த சேனல் லிங்க் அனுப்பிச்சிட்டு இந்த நியூஸ் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க. அப்படியே இல்லை, எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா மிகவும் நிறைய பொய் வீடியோ தான் போட்டிருக்காரு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை பார்த்தீங்கன்னா திட்டு இருக்கீங்க. அந்த சேனல் பேருக்கும் நான் சொல்கிறேன் வேணால், அதில் என்ன எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே போய் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி சப்ஸ்கிரைப்லாம் அவங்களுக்கு திட்டுறாங்க சொல்லிட்டு. ஏன்னா ஃபேக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து போட்டுருக்காரு அவர். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல வீடியோ நான் யார் உண்மையை சொல்கிறேன் அவங்க வீடியோ பாருங்கள். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஃபேக்கான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடாதீங்க. போயிட்டு நம்மக்கிட்டே நிறைய பேர் கேட்குறீங்க. காலையில் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரோ 13 மாவட்டங்கள் வந்துச்சு, என் மாவட்டத்துக்கு வந்துச்சா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு. நானும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸும் வரவே இல்லை. அவர் ஏன் இப்படி பொய்யா போட்டிருக்காருன்னு ஒன்றும் புரியல. வியூஸ் வாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காரு. அவர் தயவு செஞ்சு யாராச்சும் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் சொல்லி.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டி டிசம்பர் இறுதியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் நடக்க போதுனா ஒரு 5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வரும். ரொம்ப சீக்கிரமே வந்துடாது. ஏன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டாக இருந்து கண்டிப்பாக வரும். யாருக்குமே வராமல் இருக்காது. நிறைய பேருக்கு ஐடி பாஸ்வேர்டெலாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் மெயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி அண்டு பாஸ்வேர்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட மெயிலே வரலன்னு சொல்லிட்டுருங்க. மெயில் ஐடி வரல, எனக்கு மெயில் மெசேஜ் வரலன்னு சொல்கிறீங்க. உங்கள் மெயிலுக்கு கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்ட பேர் போட்டுட்டு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. மெயிலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதில் போயிட்டு டிஆர்பி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டுட்டு 3வது ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டாலே உங்களுக்கு தெரியும் ஹால் டிக்கெட் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பண்ணியிருக்காதீங்க. அவர் சரியான ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காது. அதனால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தினமும் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஆல்ரெடி ஹால் டிக்கெட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். நீங்கள் தைரியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹால் டிக்கெட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறப்போன்னு சொல்லிட்டு. நானே பர்சனலாக கூட டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அண்டு மெயில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்று கூட என்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ப்ரோ மெயில் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு மெயிலில் பாருங்கள். ஐடி பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஐடி பாஸ்வேர்டை. பட் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா தெரியாமல் டெலிட் ஆச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வேணால் என்னோடய நம்பர் கூட அமுச்சு விட்டுருங்க. நான் இருந்தால் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.